ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா, மனித கழிவுகள மனிதனே டைரக்ட்டா இந்த மாரி பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி, அத வந்து வெளிய எடுத்து அத சுத்தம் பண்றவங்க இருந்தாங்க. நீங்களே நெனச்சு பாருங்க. ஒரு மனித கழிவு என்னென்ன ரொம்ப மோசமான வாயுகள் இருக்கும், என்னென்ன மோசமான கெமிக்கல் திரவங்கள் இருக்கும். இந்த மாரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கிற சாக்கடையில அவங்க இறங்குனா, அவங்களோட கதி என்னன்னு நெனச்சு பாருங்க. இதனால நெறைய தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, மனித கழிவுகள அகற்றுறவங்க நெறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, 2013ல யார் யாரெல்லாம் மனித கழிவுகள கையால எடுத்து சுத்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பணி அமர்த்துறாங்களோ, அவங்களுக்கு வந்து 2 வருஷம் ஜெயிலு. அதே மாரி அதிகபட்சம் 1,00,000 வரைக்கும், அதாவது மினிமம் 1,00,000 வரைக்கும் ஃபைனு. இல்லைன்னா 2 வருஷம் ஜெயில் பிளஸ் 1,00,000 ஃபைனும் போட்டாங்க. இந்த சட்டத்த போட்டக்கப்புறம் தான் டைரக்ட்டா மனித கழிவுகள சுத்தம் பண்றத நிறுத்திட்டாங்க. இதுக்கான ஆக்ட் பேரு ப்ராவிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அஸ் த மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிற சட்டத்த 2013ல போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாரி யூஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட் வேணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நன்றி. டாடா பாய்.